பாஸ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன ஒரு ஆவேசமான பேச்சு, அதிரடியான பேச்சு, அமேசிங் ஸ்பீச், இப்படியெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நமது மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூருக்கு போய் அங்கே வழக்கம் போல் ஒரு மாபெரும் கூட்டம், அந்த கூட்டத்துக்கு அவருடைய அந்த கேரவனான பஸ்ஸில் ஏறி நின்று ஒரு ஆவேசமான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த ஸ்பீச் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுலேயும் இன்றைக்கி ஒரு புது ட்ரெஸ் அட்டையர். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பிரச்சாரத்து போது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் அப்படின்னு ஒரு அதுக்குன்னு ஒரு அட்டையர் வச்சுருந்தார். அப்புறம் எல்லாரும் வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்லாம் போட ஆரம்பித்து ட்ரெஸ் கோட் அக்செப்டட்லாம் சொல்ல ஆரம்பித்தோடனே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கரெக்டாக பதவி ஏற்கும்போது கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு அட்டையர் கொண்டு வந்தார். ப்ரௌன் ஷூ இந்த மாதிரி ஒரு அட்டையர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் எப்போயாவது பொதுமக்களை சந்திக்கும் போது வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் இருப்பார், கோட்டை கட்டி வச்சுருவார். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்கில் வந்திருக்காரு. செம்ம ஸ்மார்ட்டாக இருந்தாருங்க. அதாவது சமீபத்தில் ஒரு இது போட்டாங்க, இந்தியாஸ் ஸ்மார்ட்டஸ்ட் சிஎம் அப்படின்னு போட்டு விஜய் அப்படின்னு போட்டாங்க. உண்மைதான். ஏன்னா அவர் ஒரு ஆக்டராக இருந்திருக்காரு, அப்புறம் ஸ்மார்ட்டாக தான் இருப்பார், அதில் என்ன டவுட்டு. ஸோ அதனால் ரொம்ப அழகாக இன்றைக்கி ஒரு பிளாக் அண்ட் பிளாக்கில் வந்திருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு எல்லாருமே பயங்கர ஆரவாரத்தில் இருந்தாங்க கரூரில். கிட்டத்தட்ட கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இதுதான் அவர் கரூருக்கு போகும் முதல் தடவை. கிட்டத்தட்ட போன வருஷம் எண்டில் நடந்த ஒரு சம்பவம் அது, அதை யாராலுமே மறக்க முடியாது. அந்த சம்பவத்துக்கு பிறகு இன்றைக்கி தான் விஜய் ஸ்ட்ரைட்டாக களத்துக்கு போகிறாரு, கரூருக்கு போகிறாரு. ஸோ கரூருக்கு போய் பேசும்போதே என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப பல வழிகளை கடந்து தான் வந்திருக்கேன், பட் அதை விட பெரிய வழி இந்த வழி தான் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சுது அந்த வழிகளை சொல்வதற்காகவும் ஒரு மக்கள்கிட்ட நான் ஒரு 41 பேர் இறந்ததை நான் ஒரு துக்கமாக நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கருப்பு சட்டை போட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ மக்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு இந்த மாதிரி மீட்டிங் போனப்போ நான் நிறைய பிரச்சாரத்துக்கு போனப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் பேசணும்னு நினச்சோம், அரியலூர் முடிச்சுட்டு. அந்த சமயத்தில் பெரம்பலூருக்கு நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிலாம் எச்சரித்தாங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, க்ரௌடு வேறு ஜாஸ்தியாக இருக்குது, இது சரியாக வராது அப்படின்னாங்க. நாம காவல்துறையை மதிக்கணும்ல, அதுதான் நான் கரெக்டாக செஞ்சேன் அப்படின்னாரு. ஆனால் அதே நாமக்கல்லில் முடிச்சுட்டு நான் கரூர் வரும்பொழுது காவல்துறை அதிகாரிங்க என்னை எச்சரிக்கவே இல்லை. ஏன் காவல்துறை அதிகாரிங்க யார் அப்போ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா? ஃபஸ்ட்டு சொல்லும்போது எப்படி சொல்லிட்டான்னா, அன்னைக்கு இருந்து அந்த கரூர் போலீஸ் நல்லா என்னை உள்ளே வேணுன்ட்டே அலோவ் பண்ணி இந்த மாதிரி சம்பவங்களை நடக்க வச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. அப்புறம் சொன்னார், இவங்களை யார் தூண்டி விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பித்தோன்னா மக்கள்லாம் ரொம்ப ஆரவாரமாக கத்துறாங்க. அப்புறம் நடுவில் ஒரு சில நல்ல வழக்கம் போல் தான் ஒரு சினிமா டைலாக் இல்லாமல் இல்லை, இதுலேயும் ஒரு சினிமா டைலாக் இருந்தது. பணமா பாசமான ஒரு படம் வந்தது. இந்த பணமா பாசமா படம் பயங்கர ஹிட்டு அந்த படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய டைட்டில் டயலாக்காக பணமா பாசமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படத்துலலாம் அப்பப்போ வரும், எப்போயாவது பழைய படங்களில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது மாற்றிருக்காரு. பணமா ஜனமானு கேட்டால் எனக்கு ஜனம்தான் முக்கியம் அப்படிங்கிறார். ஜனம்தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லைன்னு நினச்சவர் அன்றைக்கே அந்த ஜனத்துக்காக நிற்கலை அப்படிங்கிறது பல பேருடைய கேள்வியாக இருக்குது. நான் அதுக்காக சொல்கிறேன். பல பேருடைய கேள்வி என்னென்னா, அன்றைக்கி சம்பவம் நடக்கும்போது அது ஜனம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நிற்கலையே, இன்றைக்கி பணமா ஜனமானா எனக்கு ஜனம்தான் முக்கியம் அப்படிங்கிறாரு, இது எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அப்புறம் அதே மாதிரி அந்த ஸ்பீச்சில் கண்டினியூஸாக பேசும்போது நம்ம ஒரு வெள்ளறிக்கை விட்டோம் இல்லையா, அந்த வெள்ளரிக்கை விடும்போது என்னென்னா, இன்றைக்கி கஜானா ஒரு ஓட்டையான பாத்திரம் மாதிரி, பாத்திரம் ஓட்டையாக இருக்குதுன்னு தெரியாமல் தண்ணி ஊற்றிருக்காங்க, அது ஃபில்லே ஆகலை. தண்ணி ஊற்றிருக்காங்க, அது ஃபில்லே ஆகலை. அதுக்கப்புறம் அந்த தண்ணி எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னாரு. இதுக்கு ரொம்ப சுமாரான கைதட்டல் தான் வந்தது நான் நோட் பண்ண வரைக்கும். ஏன்னா பாதி பேருக்கு அந்த ஓட்டை பாத்திரம் தண்ணி ஊற்றுறது இது என்னென்னு புரியவே இல்லை. ஏன்னா பேசினா அவருக்கும் புரியுமா இல்லை நமக்கு தான் புரியலையான்னு எனக்கே தெரில. அது ஒன்று மட்டும் ரொம்ப கிளாரிட்டி இல்லாமல் ஒன்று இருந்தது. அப்புறம் நிறைய பேர் இப்போது எல்லாரும் பயந்து ஓடுறாங்க நம்மளை பார்த்து. ஐயோ இந்த விஜய் இப்படி பண்ணுறானே, நம்மளுடைய பழைய கதைலாம் தூண்டி எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு பாட்டு ஒன்று இது பண்ணார். ஓடு 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 வர்றாம்பாரு வேட்டைக்காரன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இது பண்ணார். ஸோ அந்த பாட்டு இதெல்லாம் இந்த மீட்டிங்குடைய ஒரு ஹைலைட்ஸாக இருந்தது. இதுக்கு அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கரூர் சம்பவத்தை சொல்லும்போது இந்த மாதிரி யாரெல்லாம் அந்த போலீஸை முடக்கி விட்டாங்க, அவங்கள இப்படி நீ இப்படி செஞ்சா அப்படி செய், அப்படி செஞ்சா இப்படி செய். எனக்கு அப்படியே கவுண்டர் மினிஸ்டர் டைலாக் ஞாபகம் வந்தது. நீ அப்படிக்கா போனா நான் இப்படிக்கா வரணும், நீ இப்படிக்கா வந்தா நான் அப்படிக்கா வரணும், அந்த மாதிரி ஏதோ இருந்தது. ஆனால் அது யாரோ தான் அழகாக எழுதி கொடுத்தது தான். இப்போது அந்த இடத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இதை அரசியலாக்கிட்டாங்க அவங்க.
நான் வர்ற நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும்னு வேணுட்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். ஃபைன். அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் நிறைய என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறோம், என்னென்னமான தாய்மாமன், நான் வந்து ரீல் தாய்மாமன் இல்லை, ரியல் தாய்மாமன் அப்படின்னு ஒன்று சொன்னார். பயங்கர பஞ்சாக இருந்தது. ஏன்னா இந்த தாய்மாமன் சீர், அதாவது தாய்மாமன் சீரில் பிறந்த குழந்தைக்கு அந்த தங்க மோதிரம் நினைக்கிறேன், அந்த திட்டம் வந்து அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கி அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொன்னார். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்ட்டாரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து இந்த இடைத்தேர்தலில் இன்னும் பலமாக அடித்து நம்ம யாருங்கிறத அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னாரு. ஸோ ஒரு இடைத்தேர்தலுக்கான மீட்டிங் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதனால தான் கரூருக்கு போகிறார். ஒருவேளை அந்த 6 மாதத்தில் இடைத்தேர்தல் இல்லைன்னா 6 மாதம் கழித்து வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து விஜயபாஸ்கர் ஸ்கொயர், அதில் ஒரு விஜயபாஸ்கர் அவர் வந்து பேசினார். அவர் பேசும்போது பயங்கரமாக பேசினார். அதாவது என்னென்னா, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தன்னுடைய பாவத்தெல்லாம் கழுவிட்டு இப்போ வந்து புண்ணிய இடத்துல வந்து சேர்ந்துருக்கிற ஒரு அருமையான ஒரு எண்ணத்தோடு அவர் பேசினார். கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வழக்கம் போல் அந்த அவர் கொடுத்து வரவேற்று அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஒரு 20 நிமிஷம் அவர் பேசின ஸ்பீச் வந்து அனல் பறக்க போயிட்டுருக்கு. இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பல பேர் வந்து இப்போ நான் வந்து இப்போ சொல்கிறேன், இப்போ அவங்க தமிழ்நாடு அரசாங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறாங்க, தாவேகா கட்சி வந்து பொறுப்பில் இருக்கிறாங்க, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வராக திரு விஜய் இருக்கிறாரு. இதை அரசியலாக்கி விட்டார்கள், என்னை வர வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. யாரை? இந்த குட்டி குழந்தைகளை, என்னை பார்த்தா விஜய் மாமன் சொல்கிற குழந்தைங்கள்லாம் அதில் பலியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். அவங்க அரசியலாக்குனதுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஓகே, இப்போ நீங்களும் அரசியலே பேசுகிறீர்களே, அது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்களும் அரசியல் தானே பேசுகிறீங்க, இதுக்கு காரணம்லாம் அவங்க தான் அப்படின்னு. எனக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தாங்க. 41 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு கண்ணீர், அவங்களுக்காக ஒரு இரங்கல், அந்த இரங்கல்ங்கிறது இந்த மீட்டிங்கில் கூட ஒரு 20 நிமிஷத்தில் பேசுனதில் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கலாம். அது இல்லை. அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வலியாக இருந்தது அப்படிங்கிறத இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. சரி, அந்த வலி இருக்குது, அதை வந்தோடனே அரசியலுக்காக செஞ்சாங்களெல்லாம் விட்ருங்க, என் மக்கள் இப்படி ஆகிட்டாங்களேங்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்ததுங்கிற ஒரு வார்த்தையை அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனாலும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதை அரசியலாக்கிட்டாங்கன்னு சொல்லி, இதே இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி இவர் இப்போ அரசியலாக்குறார். ஸோ மறுபடியும் அது அரசியலுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்குது. அந்த 41 பேர் மரணம் வந்து இட் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த பாலிட்டிக்ஸ் அண்ட் த பொலிட்டீஷியன்ஸ். பட் அது ஒரு காமன் மேனுக்கு ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக, ஒரு குழந்தை இறந்து விட்டதே, ஒரு 2.5 வயசு குழந்தை இறந்துருச்சே அப்படிங்கிறதோ, இல்லை அந்த ஒரு தாய்மார்களில் ஒரு சில பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, இளைஞர்கள் இறந்து போயிட்டாங்க, அப்படிலாம் இருக்கும்போது அதை வந்து நினைக்கிறப்போ இன்னுமே பதவதைக்குது. அது நடக்கக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும், இவர் சொல்கிற சூழ்ச்சியாக இருந்தாலும், அவங்க சொல்கிற இல்லை இவர் தான் காரணம்னு சொன்னாலும், எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து கோர்ட்டு சொல்லும், போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, ஆய்வு பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வந்தவர் மக்களுக்காக நான் சிஎம்னு சொல்கிறாரே, அந்த மக்களுக்காக பேசும்போது இந்த ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்கலாமே, அப்படி ஆட் பண்ணலையே, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. அண்ட் டுவர்ட்ஸ் இந்த மீட்டிங் ஃபுல்லாகவே பார்த்தா வந்து வழக்கம் போல் தான் அந்த பிரச்சாரங்கள் உறக்க பேசியது, பயங்கரமாக பேசுகிறது, ஆணித்தனமாக அவங்கள அடித்து பேசுறது. அது இப்போ எல்லாம் அவங்க சிங்கப்பூர்லாம் ஓடிட்டாங்க, அவங்கெல்லாம் பயந்து நடுங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சோஃபா மாடல் ஆட்சியை பற்றி சொல்லும்போது சட்டசபையில் நடந்ததை பார்த்தோம். எங்கே இருக்கிறாங்க, எல்லோரும் தான் ஓடிட்டாங்களே, ஓடினா அப்புறம் நான் யாரை பார்த்து பேசுறது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து கேட்குறப்போ உடனே ஆப்போசிட், ஆமாம் அவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, அதனால தான் வந்து பாருங்கள் நம்ம தலைவரால் பேச முடியல அப்படிங்கிற எண்ணம் உருவாகுது. ஸோ இதுதான் இன்றைக்கி ஓவரால் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கில் நடந்தது. இருந்தாலும் அவருடைய வருத்தம், ஒரு மௌன அஞ்சலி செலுத்தவில்லை, அந்த மக்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தலை. கருப்பு சட்டை போட்டு வந்தார், ஒரு துக்கத்தை சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமாக கருப்பு சட்டை போட்டு வந்தார். பட் எண்டில் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த மீட்டிங் எதுக்காகங்கிறது கடைசி 2 நிமிஷத்தில் தெரிஞ்சுது. எல்லாரும் வரப்போகிற இடைத்தேர்தலில் இதை விட மாபெரும் வெற்றியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடைத்தேர்தலில் கரூரில் விஜயபாஸ்கர் தான் தாவேகா சார்பில் நிற்பாரா இல்லை மாற்றுவாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ விஜயபாஸ்கர் போய் அதுக்கு சொல்லுவார், நான் இல்லை கரூரில் நான் தான் நிற்பேன், அதுக்கு தானே நான் அங்கே ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த முழு மூச்சான பேச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் திருச்சி இடைத்தேர்தலில் யார் நிற்பா, அப்புறம் மற்ற எந்தெந்த இடத்துல இடைத்தேர்தல் மொத்தமாக நடக்க போகுது அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் தெரியும். ஏன்னா நாமினேஷன் ஃபைல் பண்ணுற வரைக்கும் முதல் நாள் ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து கூட இந்த கட்சியில் சேர்ந்து உடனடியாக நான் அந்த சீட் எடுத்துக்கிறேன்
அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி அதிமுக வந்து அதில் கொஞ்சம் டைல்யூட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைல்யூட் ஆகிடுச்சு, நிறையா இல்லை. பட் இருந்தாலும் வந்து அரசியல் நோக்கோடு இன்றைக்கி நிறையா பேசினாலும் விஜய் அவர்கள் சொன்னதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம அரசாங்க அலுவலகத்துக்கு போனால் யாரும் லஞ்சம் கேட்பதில்லை. அப்படி கேட்டால், நல்லா கேட்டுக்கோங்க, அப்படி கேட்டால் இது எங்கள் அண்ணன் விஜய் ஆட்சி அப்படிங்கிறத சொல்லுங்கள், முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. முதலமைச்சரே சொல்லியிருப்பது, ஒரு முதலமைச்சர் அவர்களே அதை வந்து ஓப்பனாக மக்களுக்கு சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது. நான் வந்து இதில் வந்து அதான் சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சி நான் சப்போர்ட் பண்ணல, நியூட்ரலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், வரவேற்கத்தக்கது. அப்படி ஒரு விஷயம் மக்களுக்காக நல்லது நடக்குதுன்னா நன்மையே. அதை மக்கள் வந்து நேராக போய் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர் லஞ்சம் கேட்டால் சொல்லுங்கள். நானே யோசிச்சது உண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல போவோம், அதை கொடுங்க சார், இது என்ன சார், இது ஆகலை சார், இது கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. இது காலகாலமாக அனுபவித்த ஒன்று தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து ஒரு சில காலகட்டங்களில் குறைஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, மிச்சம் எதுவுமே அந்த மாதிரி இருக்காது, நீங்கள் இது இந்த ஆட்சின்னு சொல்லுங்கள், வாங்குறாங்களான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சேலஞ்சிங்காக சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசும் உண்மை ஒன்று ஊருக்கு தெரிய வேண்டும், உலகத்துக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு மக்கள் நினச்சிங்கன்னா, அந்த உண்மைக்கு யாராவது வந்து பணம் கேட்டார்கள்னா அது இல்லை, நாங்கள் தாவே காட்சியில் இருக்கோம், எங்கள் அண்ணன் விஜய் ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கிறதான் அவர் சொல்லியிருக்காரு. அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுதும் இந்த கூட்டத்தில் இளைஞர்கள் கூட்டம் ஏராளமாக இருந்தது. இளைஞர்கள் கூட்டம் பட்டையை கிளப்பிச்சு. கொஞ்சம் மிடில் ஏஜ் பர்சன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தூரமாக உட்காந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க மனசுலங்கிறது தெரியல. ஆனால் என்னை பொறுத்தவரையும், நான் கரூரில் வசித்து வந்தவன். கரூரில் எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அங்கே தான் இருந்தேன். அப்படி இருந்த பட்சத்தில் வந்து எனக்கு அந்த இடம், அந்த சம்பவம் நடந்த இடமும் தெரியும். எனக்கு என்னவோ அது கொஞ்சம் பாதிப்பாக இருந்தது. ஏன்னா அந்த இடத்துலையே இருந்திருக்கேங்கிறனால அந்த ஊர் மக்களுக்கு எந்த பாதிப்பு இருக்குமோ, அந்த ஏரியா மக்களுக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஏரியாவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம், அது எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்தது. ஒரு மாதிரி எனக்கு மனசு உருக்கிருச்சு. ஆனாலும் அந்த மனசு உருக்கி ஒரு 2 செகண்ட் ஒரு கண்ணீர் வந்ததை இப்போ வரைக்குமே பேச்சாக தான் இருக்கே தவிர அதில் ஒரு எமோஷன் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது. பாதி பேர் இந்த வீடியோ பார்த்தவங்களும் அதை தெரிஞ்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அரசியலாக்குனாங்கன்னு இவங்களும் அரசியலாக தான் பேசுகிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், மக்களுக்காக, மக்களின் மனதிற்காக அவங்களுக்கு நினைவு சின்னம் வைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நினைவு சின்னம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் 2 சொட்டு கண்ணீரும் அந்த மக்களுக்காக ஒரு ஆறுதலும். காசு பணம் கொடுத்தாச்சு, ஆறுதல்னு ஒன்று இருக்குது. அதை எப்படியாவது தனிப்பட்ட முறையில் அந்த வீட்டுக்கோ அந்த இடத்துக்கே போய் அவர் செஞ்சிருந்தார்னா இன்னும் அவர் மேல் ஒரு மரியாதை கூடியிருக்கும். செய்யவில்லை. விரைவில் எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அது செய்வாரோ இல்லை இந்த எலெக்ஷன் மீட்டிங்கில் அது செய்வாரான்னு தெரில, காத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த முழுமையான இந்த கரூர் ஸ்பீச் வந்து, அந்த 20 minutes ஸ்பீச் வந்து முழு திருப்தியை கொடுக்கவில்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு 2-3 பாயிண்ட் அப்படி இருந்தது, பட் முழு திருப்தியை கொடுக்கவில்லை. நான் 2 பக்கமும் யோசித்து சொல்கிறேங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரே மாதிரி ஒரு சார்பாக நான் பேசவில்லை, 2 பக்கமும் சொல்கிறேன். அதனால் அதாவது அவர் சொன்ன அந்த டிஎம்கேவா டிவிகேவான்னு 2 பக்கமும் சேர்த்து ஒரு நியூட்ரலான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மக்களுக்காக சொல்கிறேன், மக்களுக்கு என்ன மனசில் இருந்திருக்குங்கிறதுக்காக சொன்னேன். இது என்னுடைய கருத்து. உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தொடர்ந்து பாருங்கள்.